வணக்கம். இன்னைக்கு எம்பாரோட திருநக்ஷத்திரம். அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு 1000வது திருநக்ஷத்திரம். என்ன எம்பார் கதை என்னங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வாழி திருநாமத்தை பார்த்துருவோம். பூவளரும் திருமகளார் பொலிவுற்றோன் வாழியே, பொய்கை முதல் பதிர்மர்களை பொருளுரைப்போன் வாழியே, மாவளரும் பூதூரான் மலர்பதத்தோன் வாழியே, மகரத்தில் புனர்பூசம் வந்துதித்தோன் வாழியே, தேவும் எப்பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே, திருமலை நம்பிக்கு அடிமை செய்யுமவன் வாழியே, பாவையர்கள் கலவி இருள் பகலென்றான் வாழியே, பட்டர் தொழும் எம்பார் பொற்பதம் இரண்டும் வாழியே. எம்பார் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கொஞ்சம் சிம்பிளாக என்னங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எம்பார் 1026வது வருஷம் தை மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு மதுரமங்கலத்தில் அவதரித்தார். மதுரமங்கலம் அப்போ மழலை மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசம். இப்போ அவரோட அம்மா அப்பா யாருன்னா, அப்பா கமல நயன பட்டர், அம்மா ஸ்ரீதேவி அம்மாள். ஸ்ரீதேவி அம்மாள் யாருன்னா ராமானுஜரோட அம்மாவோட கூட பிறந்த தங்க, ராமானுஜரோட ரத்த சம்பந்தம். இவர் யாதவ பிரகாசர் கிட்ட ராமானுஜரோட சேர்ந்து திருப்பட்குழியில முதல்ல படிக்கிறதுக்கு போயிருந்தார். அப்போ என்ன ஆறுதுன்னா, நம்ம ராமானுஜர் கதையிலேயே கேள்விப்பட்டிருக்கோம், ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுலாம் வந்ததுன்னு. ராமானுஜர் எல்லாத்துக்கும் புது விளக்கம் சொல்றது பார்த்தா அவருக்கு கோபம் வந்துடுது. எப்படியாவது இவர் அழிக்கணும், கொலை பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அப்ப எம்பார் என்ன பண்ணினார்னா, அவர் எப்படியோ அவளை பேசுறதை கேட்டுறார். எம்பாருக்கு அவ திருமலை நம்பி தாய்மாமா வச்ச நாமம் என்னன்னா கோவிந்த பட்டர், கோவிந்த தாசன் அப்படின்லாம் அவருக்கு முதல்ல வச்ச பேர். எம்பார்னு பின்னால தான் அவர் அழைக்கப்பட்டார். அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அவர் கேட்டுறார், கோவிந்த பட்டர் இவர் பேசுறத கேட்டுறார். சரின்ட்டு என்ன பண்றாருன்னா, அவ என்ன பிளான்னா, கங்கைக்கு கூட்டிட்டு போய் கங்கை யாத்திரைக்கு போகும்போது இவரை எப்படியாவது கங்கையில மூழ்கடிச்சு கொலை பண்ணிடணும் ராமானுஜரன்னு அவ முடிவு பண்ணியிருந்தான். இவருக்கு அது தெரிஞ்ச உடனே ராமானுஜர்கிட்ட சொல்லி இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படிங்கிறார். அவர் அப்படி வரும்போது அந்த கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெரும்பாலும் இவரும் பிராட்டியமா காஞ்சிபுரத்துக்கு அவரை வழிகட்டி ஒரு வேடத்தியா இவரை கூட்டின்னு காஞ்சிபுரத்தில் விட்டுட்டா. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இங்க இவர் என்னன்னா, இவரை எப்படியோ தப்பிக்க வச்சுட்டு கோவிந்த பட்டர் என்ன பண்றாருன்னா, அவ குழுவோட அப்படியே போறார். கங்கையில தீர்த்தம் ஆடும்போது என்ன ஆகுதுன்னா, கங்கையில முங்கி எழுந்துக்கும் போது பார்த்தா அவர் கையில ஒரு லிங்கம் கிடைச்சிடுறது. உடனே எல்லாரும் அவர் யாதவ பிரகாசர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ சைவ மதத்துக்காக தான், நீ சிவனை வழிபடதான் நீ அவதரிச்சிருக்க போல இருக்கு, பிறந்திருக்க. அதனால நீ என்ன பண்ணு, இதை வச்சு நீ வழிபாட்டு லிங்கத்தை வச்சு நீ வழிபாடு நடத்திக்கோ அப்படின்ட்டு வாழை விட்டு போயிரு. இவர் என்ன பண்றாரு, அந்த லிங்கத்தோட லிங்கத்தை காலஹஸ்தியில நிறுவி அப்படியே அவருக்கு வழிபாடெல்லாம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் அவரை லிங்கம் கை கொணர்ந்த நாயனார் அப்படின்ட்டு சைவத்துல எல்லாரும் பாராட்டுறா. அவர் அங்க அப்படியே பூஜை பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. ராமானுஜருக்கு ரொம்ப நாளா வருத்தமா இருக்கு. என்னடா இது, நம்ம தம்பி, நம்ம ரத்த சம்பந்தம், அவர் இப்படி இருக்காரு, எப்படியாவது அவரை வைணவத்துக்கு திருப்பணுமே அப்படின்ட்டு அவரோட மாமா கிட்டேயே உதவி கேட்கிறார். அவர் பெரிய ஆச்சாரியனா இருக்கார். அவர் பெரிய திருமலை நம்பி என்ன பண்றார், 2-3 முறை வர்றார். ஆனாலும் அவரை கொண்டு வர முடியல. கடைசியா ஒரு முறை வரும்போது இவரை மாத்திடுறார். பெரிய திருமொழியோட அர்த்தத்தை அதெல்லாம் அவர் இருக்கும் போற காளஹஸ்திக்கு பக்கத்துல நந்தவனத்துல இருந்து சொல்லிட்டு ஒரு முறை ஒரு ஓலையை எழுதி இவர் போற வழியில போட்டு அப்படியெல்லாம் பண்ணது போல பெருமாளோட சிறப்பை அவர் புரிஞ்சுட்டு கோவிந்த பட்டர் என்ன பண்றாருன்னா, பெரிய நம்பி காலில் விழுந்து, நீங்களே எனக்கு ஆச்சாரியன், நீங்க தான் என்னை திருத்தி பண்ணி கொள்ளணும்ட்டு அவரோட வந்துடுறாரு. இவரும் கூட்டின்னு போயிடுறாரு. அவ 2 பேரும் திருமலையில இருக்கா. ரொம்ப தாய்மாமன் அதோட ஆச்சாரியன், அவர் மேல இவர் உயிரா இருக்கார். அவர் சொல்றதுதான் தனக்குன்ட்டு நடந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது ராமானுஜரும் ஒரு முறை திருமலைக்கு இவர்கிட்ட பெரிய திருமலை நம்பிக்கிட்ட ராமாயணம் கத்துக்கிறதுக்காக வர. அப்ப இவர் அங்க இருக்கிறத பாக்குறாரு. அப்ப என்னன்னா, எம்பார் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சில சம்பவம் இதெல்லாம். இவர் என்ன பண்ணுவாருன்னா, பெரிய நம்பிக்கை அழகா படுக்கையை விரிப்பார். படுக்கையை விரிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா, அதுல தானே ஏறி படுத்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு சொல்றா, ஆச்சாரியனோட படுக்கையில இப்படி போய் தான் படுத்துக்கலாமா, என்ன இது தெரியலையேன்ட்டு அவருக்கே போயிடுறது. ஆச்சாரியனுக்கு அவரே பாக்குறாரு, இதுக்கு என்ன தண்டனை உனக்கு பின்னாடி கிடைக்கும் தெரியாதா உனக்கு அப்படிங்கிற. உடனே அவர் சொல்றாரு, இதுக்கு தண்டனையா எனக்கு பின்னாடி நரகம் கிடைச்சாலும் இந்த படுக்கையை நான் அப்படியே விரிச்சு நீங்க அதுல படுத்துக்கும் போது உங்க திருமேனிக்கடல ஏதாவது ஒரு பூச்சியோ பொட்டோ இருந்து உங்க திருமேனியை வருத்தி நீங்க படுற இதை விட எனக்கு இதனால நரகம் கிடைச்சாலும் நான் அதை ஏத்துப்பேன்.
அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப அவரை பார்த்து எவ்வளோ ஆச்சாரிய பக்தின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே மாதிரி இவரோட ஜீவகாருண்யம், மற்ற உயிர்கள் மேலே இருக்கிற ஈடுபாடுக்கும் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறான். அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பாம்பு அந்த பக்கம் அப்படியே துடிச்சுன்னு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. இவர் என்ன பண்றாரு, அந்த பாம்போட வாய்க்குள்ள கையை வைக்கிறார். என்னடா அது பாம்பு கிட்ட என்னமோ பண்றாருன்னு ராமானுஜர் கேட்கிறாரு. என்ன பண்ணின நீ இப்போ அப்படின்னு. இல்லை அந்த பாம்போட நாக்குல வந்து ஒரு முள்ளு தைச்சிருந்தது. அது பாவம் இது பண்ண முடியாம நாக்கை வெள்ளை நீட்டின்னு இருந்தது. அதுக்காக அதோட நாக்குல இருந்து முள்ளை எடுத்துட்டு நான் போய் தீர்த்தம் ஆடிட்டு வரேன், அதோட ஏதாவது மேலே பட்டிருக்குங்கிறதுக்காக நான் போய் தீர்த்தம் ஆடிட்டு வரேன் அப்படிங்க. உடனே ஆச்சரியப்படுறாரு, எவ்வளோ ஜீவகாருண்யம், ஒரு பாம்புன்னா எல்லாரும் நடுங்குவா, அதுக்கே இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படியே அவர் இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கைங்கரியெல்லாம் முடிஞ்சிடுறது. இவர் பெரிய திருமலை நம்பிட்டு இருக்காரு. இவரும் ராமானுஜரும் ராமாயண காலக்ஷேபம்லாம் ஆயிடுறது அவருக்கு. அப்புறம் வந்து திரும்பி போகும்போது உனக்கு நான் என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சாரியனா அவர் சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, உங்களால திருத்தி பண்ணிக்கொள்ளப்பட்ட இவர் இருக்கார் இல்லையா கோவிந்த பட்டர், அவரை எனக்கு கொடுத்துடுங்கோ அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்றாரு, கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னு இவருக்கு சொல்லி, என்ன போலயே இவரையே நினைச்சுக்கணும் நீ அப்படின்னு அனுப்பிடுறாரு. ஆனா இவருக்கு கொஞ்சம் மனசுல வருத்தமாவே இருக்கு கோவிந்த பட்டருக்கு. நம்ம என்னடா இது ஆச்சாரியன் கிட்டயே அவர்கிட்டயே இருந்துட்டார் இல்லையா, அவரை விட்டு பிரியறதுக்கு வர்றதுக்குள்ள சோழிங்கபுரம்லாம் வந்து இப்படி வர்ற வழியிலே அவரோட உடம்பெல்லாம் இழைச்சு முகம்லாம் வெளுத்து போய் ரொம்ப வருத்தமா இருக்காரு. அவரை பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடுறது. சரி நீங்க வேணா போய் கோவிந்த பட்டர் நீ போய் திரும்ப கொஞ்ச காலம் பெரிய திருமலைக்கே போய் திருமலை நம்பிட்டே நீ ஆச்சாரியன்ட்டே இருந்துட்டு வா, அப்புறம் நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன். அவரும் சந்தோஷமா வர்றார். வந்தா வந்து இவர் பெரிய திருமலை நம்பி இவரை திரும்பி கூட பார்க்கலையாம். அப்படியே கதை இது பண்ணி எல்லாரும் சொல்றா, உங்களுக்காக எவ்வளோ இதுவா ஓடி வந்திருக்கா, அவருக்கு ஒரு தீர்த்தமும் பிரசாதமும் கொடுத்து உங்க முகத்தை காமிக்க கூடாதாங்கிற. நான் வந்து அவனை கொடுத்தாச்சு, வித்த மாடுக்கு வந்து திருப்பி என்ன புள்ளையிட சொல்றேல, என்னால முடியாது, நான் யாருக்கு கொடுத்தேன்னா அவன் தான் முகத்தையே பார்க்கல. உடனே தான் அவருக்கு புரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆச்சாரியனோட உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம வந்துட்டோமே, இனிமேல் அவரை விட்டு ராமானுஜரை விட்டு நம்ம பிரியவே கூடாது அப்படின்னு வந்துடுறாரு. இவருக்கு வந்து எம்பாருக்கு இன்னொரு பேரும் என்னன்னா ராமானுஜ பதச்சாரியாம்பா, ராமானுஜரோட அடிவருடி, அப்படியே அவரோட நிழலாட்டம் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவரை விட்டு பிரியாமலே இருந்தாருன்னு அப்படி இவர் வந்துடுறாரு. இவருக்கு கல்யாணமும் ஆயிடுறது. ராமானுஜருக்கு அம்மா கல்யாணம் எம்பாருக்கு கல்யாணமும் ஆயிடுறது. அப்போ வந்து என்னன்னா அவ அம்மா சொல்றா, ராமானுஜர் அவன் கல்யாணம் பண்ணிட்டான், ஆனா அவன் மனைவியை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறான், நீ தான் வந்து அவனை வந்து அவன் மனைவியோட இருக்க சொல்லணும், கல்யாணம் பண்ணியிருக்க இல்லையா அவளை அப்படியே விட்டுட்டு இருக்கலாமாங்கிற. உடனே ராமானுஜர் சொல்ற, உங்க அம்மா வருத்தப்படுறா பாரு, நீ அவரோட போய் உன் மனைவியோட கூடி எந்த காலத்துல இருக்கணுமோ அப்ப இருக்கணும் அப்படிங்க. சரி இருட்டு வரட்டும், அப்ப நான் என் மனைவியோட இருக்கேன் அப்படிங்க. சரி போன்னு அனுப்பி விடுறது. உடனே வந்து அடுத்த அப்படியே பார்த்தா அவ மனைவிக்கும் ஏதோ சொல்றாரு. என்ன மறுநாள் வந்துடுறாரு. என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இருட்டு வந்தா பரவாயில்ல, ஏகாந்தமா என் மனைவியோட இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா எங்கேயுமே இருட்டு இல்லையே, எந்த இடத்துல பார்த்தாலும் பகவான் அப்படியே வெளிச்சத்தோட இருக்காரு, அவருக்கு முன்னாடி நான் என் மனைவியோட இருக்க முடியுமா, என் மனைவிக்கும் இதை சொன்னேன், அவ புரிஞ்சுட்டா, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, பா இவர் எவ்வளோ இது அந்தரியாமையா இருக்கிற பெருமாள் எல்லா இடத்துலயும் இவருக்கு காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறமா தான் அவருக்கு சன்னியாச ஆசிரமமும் இவர் கொடுத்து அந்த திரிதண்டம் எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு பேரு. தன்னோட சன்னியாச ஆசிரமத்துக்கு பேரா கொடுக்கறதுக்கு தன்னோட பேரையே எம்பெருமான்கிறதையே கொடுத்து, அவர் உங்க பேரை எனக்கு இதுவா பண்ணிக்க கூடாதுங்கிறதுனால எம்பார்னு சுருக்கிண்டா அப்படின்னு சொல்றார். அப்பதான் அவருக்கு எம்பாருங்கிற பேரும் வருது. இவர் கூடவே எல்லா நாளும் அவர் இருந்துட்டு இருக்காரு. இவரை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் பிரியாமலே வாழ்ந்துட்டு இருந்தார் கடைசி வரைக்கும். இவருக்கு வந்து கூரத்தாழ்வான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவருக்கு 2 குமாரர்கள், பராசர பட்டர் வேதவியாச பட்டர்னு. அவ பிறந்த போது இப்ப ராமானுஜரும் எம்பாரும் அவ திருமாளிகைக்கு போறான். அப்ப வந்து ராமானுஜர் எம்பார்ட்ட சொல்ற, நீ வந்து அந்த குழந்தையில எடுத்துட்டு வா, நாமகரணம் பண்ணணுங்கிற. அப்படி அவர் வரும்போது குழந்தையில எப்படியே எடுத்துட்டு வர்றாரு. அதை பார்த்துட்டு, இந்த குழந்தையில உங்ககிட்ட இருக்கு, அதனால நீ வந்து அவர் ஏதோ ஒரு மந்திரமும் சொல்லிண்டே அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு இருக்க, அதனால வந்து இந்த மந்திரத்தை உபதேசப்பத்தினே அந்த குழந்தைகளுக்கு ரக்ஷையா நீ வந்து கொடுத்துருக்க, அதனால நீயே வா 2 பேருக்கும் ஆச்சாரியனா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பராசர பட்டரோட வைபவம்லாம் ரொம்ப இது, அவரை பெருமாளுக்கே ஸ்ரீரங்க பெருமாளுக்கே அவர் கொடுத்து அவரோட இவாளா தாயாரே வளர்த்தான்னு வரும் கதை. இன்னொரு நாள் நம்ம அந்த கதையை நம்ம இப்ப பார்க்கலாம், அப்புறமா ஒரு நாள்ல பார்க்கலாம். இவ்வளவு அருமையா வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் இல்லையா இவர் வந்து மதுரமங்கலம் சொன்ன இல்லையா, அங்க பெருமாள் யாருன்னா வைகுண்ட பெருமாள், கமலவள்ளி தாயார். அந்த க்ஷேத்திரத்துக்கும் என்ன எம்பார் சன்னதிக்கும் என்ன சிறப்புன்னா, அது வந்து நேத்திர பரிகார ஸ்தலம்பா. நமக்கு தெரியும் இல்லையா, இவர் ராமானுஜரையே எல்லா இதுலயும் பின்பற்றி வாழ்ந்தவர்னு. எம்பெருமானார் தரிசனத்துக்காக தன்னோட கண்களையே அர்ப்பணிச்சவர். அவர் என்ன நினைக்கணும், அவர் என்ன பார்க்கணுங்கிறாரோ அதுக்கு இவர் கண் உபயோகப்பட்டது.
அது மாதிரி கூரமும் வந்து என்னன்னா நேத்திர பரிகார ஸ்தலம்பா. அவர் ராமானுஜரோட இது கூப்பிடுறாங்கிறதுக்காக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வெள்ளை சாத்துப்படி அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராமானுஜர் அவர் எதுவும் பண்ண அந்த ராஜா கூப்பிடுறான், அதனால அவன் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரோட காவியுடைய தான் எடுத்துட்டு தன்னோட வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்துட்டு அவர் போனார் இல்லையா, தன் கண்ணையே இழந்தார். அதனால என்னன்னா நேத்திர பரிகார ஸ்தலம்னு இந்த இடத்த ரெண்டு என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா எம்பார் வாழி திருநாமம், அது மாதிரி குலத்தாழ்வானுக்கும் இருக்கு அந்த வாழி திருநாமம். அது ரெண்டையும் சேவிச்சாலே கண் சம்பந்தப்பட்ட எல்லா குறைபாடுகளும் நீங்கும் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி குலத்தாழ்வான் சந்நிதிக்கும் எம்பார் சன்னதியிலையும் நெய் விளக்கும், அங்க கோவிலுக்கு நெய் தீபத்துக்காக நெய்யை வாங்கி கொடுத்தாலுமே நமக்கு வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணையே கொடுத்தவர், ஒருத்தர் எம்பெருமானார் தரிசனத்துக்காக கண்ணை கொடுத்தவர்ங்கன்னா நம்ம கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இது வந்து என்னன்னா இவர் எம்பார் வந்து என்னன்னா கருட அம்சமா தோன்றினவர்னு சொல்லுவான். அதனால சர்ப பயம், அவர் எப்படி பாம்போட வாய்க்குள்ளேயே இது பண்ணி எடுத்தார் இல்லையா, அது மாதிரி சர்ப பயம் இருக்கிறவாலும் சர்பதோஷம் என்னென்னமோ சொல்றோம் இல்லையா, அது மாதிரி என்ன இருந்தாலும் விஷக்கடி அது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மதுரமங்கலம் போய் சேவிச்சோம்னாலே வந்து நமக்கு எல்லா பயம் எல்லாமே நீங்கிடும்னு சொல்றான். அப்புறம் இந்த மதுரமங்கலத்துல வந்து மதுரமங்கல பெருமாளை தான் இவர் எம்பார் வந்து என்னன்னா அவரோட ஆராதனைக்கா பெருமாளை அவரை தான் வழிபட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா நேற்றுக்கே போட்டிருக்கணும் வீடியோ, நேற்றுக்கு என்னால போட முடியல, இன்னைக்கு முடிஞ்சா இன்னும் நேரம் இருக்கு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய் அங்க மதுரமங்கலத்துல சேவிச்சுட்டு வரணும். ஏன்னா 1000வது வருஷம் ரொம்ப விசேஷம். நம்ம இப்போ அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கும் என்னன்னா அவளுக்கு சாக்லேட்ஸ் அதுங்க ஸ்வீட்லாம் ஆத்துல பண்ண முடியல, பண்ணாலும் சரி அவளுக்கு கொடுத்துட்டு பசங்களுக்கெல்லாம் சுத்தி இருக்கிறவளுக்கு கொடுக்க சொல்லலாம். என்னன்னு கேட்டானா இன்னைக்கு எம்பாரோட பர்த்டே குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு, அப்போ அப்படி யாரு அவர் அப்படின்னு கேட்டா சும்மா ஒரு சின்ன சின்ன இந்த விஷயத்துல இருந்து உங்களால எவ்வளவு அந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ, அந்த ராமானுஜரோட உறவு அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா சொன்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணோம், அடுத்த குழந்தைகிட்ட கேட்கும், என்னன்னு கேட்கும். அப்ப அவ அந்த குழந்தைகள் நம்மள கேட்டா நம்ம மேற்கொண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுப்போம். அதனால நம்ம ஏன்னா இனிமேல் வரப்போற தலைமுறைக்கு நம்ம எதாவது சொல்லி கொடுத்தாதான் அவளுக்கு புரியும். அதனால நம்ம ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கும் சொல்லுவோம். முடிஞ்சா எல்லாரும் மதுரமங்கலம் போய் சேவிச்சுடுவாங்க. நன்றி, வணக்கம்.